ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் சிக்கன் பிரியாணி செய்ய 200 கிராம் எண்ணெய் ஊற்றியாச்சு. அது தேவையான மசாலா ஐட்டம் எல்லாம் போட்டுட்டு வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. நம்ம இப்போ 300 கிராம் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் வதங்கட்டும். வாங்கம்மா, ஒரு பிடி புதினா போட்டுக்கலாம். ஒரு பிடி கொத்தமல்லி போட்டுக்கலாம். நல்லா 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1 கிலோ அரிசிக்கு ஒரு 7 மிளகா போட்டுக்கிறேன். 3 தக்காளி போட்டுக்கிறேம்மா. ஒரு மிளகாப்பொடி போட்டுக்கலாமா. இந்த மிளகாப்பொடி ஒரு குட்டி ஸ்பூன் தான். கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி, சிக்கன் மசாலா பொடிமா 1 ஸ்பூன் அளவுக்கு, பிரியாணி மசாலா, ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் தான்மா, 2 பாதி பிழிஞ்சு விட்டுக்கலாம். அம்மா 6 கிளாஸ் தண்ணி விடுறேன். இது ஒரு 2 கிளாஸ் தண்ணி. விட்டுட்டோம்மா. 10 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. உப்பு இதான்னு பார்த்துக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குமா, காரம் உப்புலாம். நல்லா இப்போ தண்ணி கொதி வரட்டும். கொதி தான் பாஸ்மதி ரைஸ் போட்டுக்கலாம். வாங்கம்மா, நல்லா சிக்கன் வெந்துருச்சு. இப்போ பிரியாணி அரிசி போட்டுடலாம். பாஸ்மதி ரைஸ் தான்மா. திறக்கலாமா, எப்படி இது பார்க்கலாம். நல்ல வாசனை. அது மாதிரி தம் போட்டுடலாம். டம் போட்டுக்கிறோமா. தோசைக்கல் வச்சு மூடிடலாம். ஸ்லோவாக வேகட்டுமா, ஒரு 20 நிமிஷம். வாங்கம்மா, 20 நிமிஷம் ஆயிடுத்து. இறக்கி பார்க்கலாம். சூப்பராக வந்துக்குது. நல்லா பிரியாணி பர மாதிரி வந்துக்குது. சிக்கன் பிரியாணி இது 1 கிலோ அரிசியில் போட்டுருந்ததும்மா. பாருங்க சாப்பாடெலாம் எப்படி இருக்குது. ஒரு ரைஸ் கூட உடையில நல்லா இருக்குது. தண்ணி வச்சது கரெக்டாக இருக்குது. மசாலாலாம் கரெக்டாக இருக்கும். இந்த பிரியாணி இதுமாரி பண்ணி பாருங்க. சிக்கன் பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. ரொம்ப நல்லா இருக்குது. சிக்கன்லாம் நல்லா வெந்துக்குது. பாருங்க நல்லா வெந்துக்குது. ஏன்னா ஏற்கனவே சிக்கன் வேக வச்சிருந்தோம். அதை ஊற வச்சு தான் சொல்லலை. 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தோம். இஞ்சி பேஸ்ட்டு மஞ்சள் பொடிக்கெல்லாம் போட்டு ஊற வச்சுருந்தோம். அதுதான் சொல்லாமல் போயிட்டேன். இந்தமாரி பெரிய பீஸாக வெட்டி போட்டு பிரியாணி பண்ணுங்கம்மா. நாங்களும் எப்பவும் சின்ன திட்டமாக வெட்டி தான். இப்போ கொஞ்சம் பெருசாக வாங்கி வெட்டி செய்யலாம். ஒரு வாட்டி பண்ணோம், நல்லா இருந்தது இந்த டேஸ்ட்டு. அதனால் இப்போ பண்ணோம். நீங்களும் அந்தமாரி பண்ணி பாருங்க.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுகா மாலத்தி சமையல். டுடே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி. வாங்க நம்ம எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கம்மா, சாப்பாடெலாம் எப்படி இருக்குது, நல்லா வெந்துக்குது, சாஃப்டாக இருக்குது. பாருங்க, இந்த மாரி சிக்கனு போட்டு பண்ணி பாருங்கள். நாங்கள் ஏற்கனவே பண்ணோம், நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் பண்ணி பாருங்கள் இந்த மாரி போட்டு. வேறு லெவல் டேஸ்ட். நல்லா இருக்குதும்மா, ரொம்ப சூப்பராக இருக்குது. எங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா, யாருமே பண்ண மாட்டேன்றீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.